கேமராமேனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு லோ ஆங்கிள் ஷாட்னா என்னென்னா, நீங்கள் எழுதியிருக்க கதாபாத்திரம் ஒரு கெத்தாக மாசாக இருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள் ஷாட் வைக்கலாம். அதே அவர் மொக்கையாக இருக்காரு, ஒரு வெத்தாக இருக்காருன்னா நீங்கள் ஹை ஆங்கிள் ஷாட் வைக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஆங்கிள் ஷாட்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருன்னா இப்படி டவுன் பண்ணி காமிச்சிங்கன்னா இது ஹை ஆங்கிள் ஷாட் வரும். ஸோ நீங்கள் ஒரு இப்போ ஆங்கிள் ஷாட் அந்த உட்காந்துட்டு இருக்க அந்த பர்சனுக்கு நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்கன்னா அது ஒரு நார்மல் ஷாட்டு தான், அது இப்போ ஆங்கிள் ஷாட்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹை லெவல் ஷாட். ஒரு பர்சனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேமரா வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த லுக் எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு லைவாக இருக்கும். ஒரு லைவான ஒரு விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க, ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹை லெவல் ஷாட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏரியல் ஷாட். இந்த ஏரியல் ஷாட் வந்து பேட்ஸ் வியூன்னு சொல்கிறாங்க. இது ஹை ஆங்கிள் ஷாட், அதான் நான் வெத்தா காட்டணும்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து ஒரு நபர் இவன் பண்ணுற தப்பெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காகவும் இந்த பேட்ஸ் வியூ ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஷோல்டர் ஷாட். இந்த ஷோல்டர் ஷாட்டை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நபரை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஷாட்டோட வீரியம் அதிகமாக இருக்கும். அவங்க எதை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த இடத்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். கிரவுண்ட் லெவல் ஷாட் அப்படின்னா என்னென்னா, ஓசு அவரோட படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தை பற்றி நாங்கள் ரிவ்யூ பேசியிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அவர் எல்லாமே கிரவுண்ட் லெவலில் வைப்பார். ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கால் அவங்களோட தலை வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுவார். எதுக்காக அவர் அப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு காட்டப்படாத மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணோம் அப்படின்னு காரணத்துக்காக ஓசு கிரவுண்ட் லெவல் ஷாட்டில் வச்சு எடுத்தார். மிஸ்கின் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கால்லாம் வச்சு எடுப்பாங்க, தமிழில் நான் சொல்கிறேன். இப்போ கிம்கி டுக் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாட்லாம் இருக்கும். ஏன்னா கிம்கி டுக்கும் அப்படி தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோர்ட்டில், ஒரு நல்லவங்குள்ளே கண்டிப்பாக ஒரு கெட்டவன் இருக்கும், அதான் என்னோடய படத்தில் காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்டவங்குள்ளே ஒரு நல்லவனும் இருப்பான், அதையும் என் படத்தில் காட்டுவேன். ஒரு காட்டப்படாத விஷயத்தை காட்டும் போது இந்த கிரவுண்ட் லெவல் ஷாட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டச் ஆங்கிள் ஷாட். இது வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது, ஏதாச்சும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு டச் ஆங்கிள் ஷாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெர்டிகோ ஷாட். இந்த வெர்டிகோ ஷாட் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் எடுத்து வெர்டிகோ படத்துலேருந்து வந்தது, அதனால தான் வெர்டிகோ ஷாட்னு சொல்கிறாங்க. இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஜூம் அவுட்டில் போகும், ஆனால் ட்ராலி போட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளுவாங்க. இந்த ஷாட் எதுக்காக ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் வச்சார்னா, ஒரு கன்ஃபியூஷன் வரணும். ஒரு வெர்டிகோனா என்ன, மேலேருந்து பார்த்தா ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரிக்காக ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் கண்டுபிடிச்ச ஷாட் இது. அந்த படத்தை பற்றி நாங்கள் தனியாக ரிவ்யூ போட்டிருக்கோம், அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் அந்த ஷாட் எப்படி தோணுச்சு அப்படின்றத பற்றி நாங்கள் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பேனிங் ஷாட். ஒரு கதாபாத்திரம் ஒரு இடத்துலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறாருன்னா அந்த பேனிங் ஷாட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளாட்லேருந்து இறங்கி போகிறாரு அப்படின்னா நீங்கள் பேனிங் ஷாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேனிங் ஷாட் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறதுக்கும் பேனிங் ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னா நீங்கள் அப்படியே பேன் பண்ணியே காமிச்சிட்டே வந்து இன்னொரு கேரக்டர் நீங்கள் அப்படியே இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ பேனிங் ஷாட் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறதுக்கும் இந்த பேனிங் ஷாட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி டில்ட்டு, கீழேருந்து மேலே ஏற்றுறது, மேலேருந்து கீழே ஏற்றுறது, அதான் நம்ம பார்த்துருவோம் உள்ள ஆங்கிள் ஷாட்டு, ஹை ஆங்கிள் ஷாட்னு பார்த்து. அதுக்கப்புறம் டாலி ட்ராக்கிங். இந்த டாலி ட்ராக்கிங் இது ரெண்டும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இது உங்கள் மைண்டில் வந்து மறக்கவே கூடாது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு டாலி ஷாட்டு. ட்ராக்கிங் ஷாட்னா ட்ரெயின் வந்து இப்படி தள்ளி விட்டா ட்ரெயின்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் போவீங்களா, அதான் டாலி ஷாட்டு. ட்ராக்கிங் ஷாட்டுன்றது அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போகிறது, ஒரு பர்சன் போகிறாருன்னா அப்படியே நான் வந்து போகிறது, அதான் ட்ராக்கிங் ஷாட். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஜூம் பண்ணாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறது டாலி ஷாட்டு, அப்படியே இப்படி வரது வந்து ட்ராக்கிங் ஷாட். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டெடி கேமு. ஹேண்டில் வந்து அந்த டைமில் ஸ்டெடி கேம் இல்லாத போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேவிங் பிரைவேட் ரையன் படத்தில் கூட ஹேண்டில் கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டெடி கேம் வந்து ஷைனிங் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரு ஸ்டான்லி குப்ரிக். ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு எது ஹேண்டில்டு எது ஸ்டெடி கேம்னு தெரிஞ்சிடும். க்ரெயின் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரெயினும் அப்படி தான், கீழேருந்து மேலே ஏற்றுறது, மேலேருந்து கீழே கொண்டு வருது. இது எல்லாமே ஒரே ஆங்கிள் தான். இந்த ஆங்கிளோட மீனிங் இவ்வளோ தான். க்ரெயின்லேயும் கொண்டு வரலாம், இல்லை ஒரு ஹெலிகாமை வச்சு நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட். எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு லொக்கேஷனே தெரியணும், அதனால எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட். இதோட லென்ஸ் என்னன்னா 16க்கு கீழே இருக்கும், 16 mm இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கும். இது வந்து அல்ட்ரா வைட்னு சொல்லுவாங்க, அந்த லென்ஸ் தான் போட்டு எடுப்பாங்க. இது 16 mmக்கு கீழே இருந்தால் எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட். அந்த லொக்கேஷன் நல்லா தெரியும், நீங்கள் காட்ட வேண்டிய பர்சன் வந்து தெரிய மாட்டார். லொக்கேஷனை நீங்கள் கவர் பண்ணணும், ஒரு அமைதியான ஒரு இடம் காட்டணும்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒயிட் ஷாட். இந்த ஒயிட் ஷாட் வந்து 17 mmலேருந்து, அதாவது அந்த லென்ஸில் 17 mmலாம் இருக்கும், அந்த 17 mmலேருந்து 35 mm இருக்க ஒயிட் ஷாட்டு. இந்த ஒயிட் ஷாட்டில் ஒரு லொக்கேஷனில் ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்றது காட்டுறதுக்கு இந்த ஒயிட் ஷாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃபுல் ஷாட்னா இந்த முட்டிலேருந்து தலை மேலே வரைக்கும் எடுக்கிறதுனா மீடியம் ஃபுல் ஷாட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் எடுத்தால் மீடியம் ஃபுல் ஷாட்டு. அதுக்கப்புறம் மீடியம் ஷாட்டு கவுபாய் ஷாட்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சேம் தான், அதாவது தொடைக்கு நடுப்பகுதியிலேருந்து தலை வரைக்கும் தெரியுது. இப்போ முட்டிக்கு கீழே நம்ம எடுத்தோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் மேலே கொண்டு வந்திங்கன்னா தொடைக்கு நடுப்பகுதியிலேருந்து இது வரைக்கும் தலை மேலே இருக்கிறது தான் கவுபாய் ஷாட்டு, மீடியம் ஷாட்னு சொல்கிறாங்க. இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இது ரெண்டுமே சேம் தான். எதுக்காகனா கவுபாய் வந்து அந்த துப்பாக்கி வச்சுருப்பாங்க, ஸோ அந்த துப்பாக்கி தெரிகிற அளவுக்கு அந்த ஷாட் இருக்கும், துப்பாக்கி தெரியலேருந்து தலை தெரிகிற வரைக்கும்.
கவுபாய் ஷாட்டு, மீடியம் ஷாட்டு. அதுக்கப்புறம் மீடியம் க்ளோஸ்அப் ஷாட்னா செஸ்ட்டிலேருந்து ஹெட் வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த லென்ஸ்லாம் போட்டிங்கன்னா வேறு மாதிரி போகிறோம். வேறு லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லென்ஸ் ஒயிட் லென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே மீடியம் ஷாட் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும். ஜூம் லென்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும். இப்போ மீடியம் ஷாட்னா இந்த செஸ்ட்லேருந்து தலை வரைக்கும் தெரியுது தான் மீடியம் ஷாட்டு. க்ளோஸ்அப் ஷாட்னா இங்கேருந்து தலை வரைக்கும் தெரியுது க்ளோஸ்அப் ஷாட். அது லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கேருந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தலை இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்குது க்ளோஸ்அப் ஷாட்டு. ஸோ எஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்னா ஒரு கண்ணு மட்டும் காட்டிங்கன்னா எஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்டு. அதுக்கப்புறம் மேக்ரோ ஷாட்னா கண்ணு உள்ளே இருக்குது அந்த வெளியே இருக்கும்ல அதை மட்டும் நீங்கள் காட்டிங்கன்னா மேக்ரோ ஷாட்டு. முக்கியமாக இந்த க்ளோஸ்அப் ஷாட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த க்ளோஸ்அப் ஷாட் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்குறவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஒரு படத்தை வந்து முழுவதும் பார்க்க போகிறாங்க தேட்டரில், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்டை மட்டும் வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதை பார்க்கவும் நல்லா இருக்காது. மேக்ஸிமம் பெரிய டேரக்டர் வந்து க்ளோஸ்அப் ஷாட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் க்ளோஸ்அப் ஷாட்டை அந்த நபரோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ளோஸ்அப் ஷாட்டை ஆனால் மேக்ஸிமம் நல்ல டேரக்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்னா நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கேரக்டர் பார்க்குறாங்களா, அதான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டு. எங்கே போகணும் அது எதுக்காகனா அந்த கேரக்டர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மலினா படத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் அந்த டீச்சர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பான். ஸோ அதுக்காக அந்த ஷாட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆங்கிள் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த ஷோல்டர் ஷாட்டு. இந்த ஷாட் நீங்கள் எடுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஷாட் வந்து கான்வர்சேஷன் அப்போ தான் எடுக்க முடியும். இப்போ 2 பேர் நானும் இன்னொரு நபரை பேசிட்டு இருக்காங்க. என் ஷோல்டர்லேருந்து எடுப்பீங்க, அந்த நம்பர் ஷோல்டர்லேருந்து எடுப்பீங்க. இது வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் எடுக்கணும். எப்படின்னா இப்போ நான் இங்கே இடத்துல பேசிகிட்டு இருக்கேன், என்னோட லெஃப்ட் ஹேண்டுனா அந்த நம்பர் என் எதிரில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவரோட ரைட் ஹேண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கணும். டக்குன்னு என் லெஃப்ட்லேருந்து எடுத்து இப்படி ஜிங்ஜாக்காக போகக்கூடாது. நீங்கள் இப்படி தான் போகணும் தவிர இப்படி எதுவும் போகக்கூடாது. இப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த 180 டிகிரி ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இந்த கான்வர்சேஷனில் வந்து நல்லா இருக்காது. ஆனால் பிரேக் பண்ண என்ன மீனிங்னா கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கதாபாத்திரம் கன்ஃபியூஷனாக இருக்கார் அப்படின்றது காட்டுறதுக்கும் நீங்கள் 180 டிகிரி ரூலை வந்து பிரேக் பண்ணலாம். ஷைனிங் படத்தில் வந்து ஸ்டான்லி குப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், அதில் கூட இந்த 180 டிகிரி ரூல் வந்து பிரேக் பண்ணியிருப்போம். ஸோ 180 டிகிரி ரூல் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பிரேக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 30 டிகிரி ரூல், 45 டிகிரி ரூல், 90 டிகிரி ரூல். இந்த 180 டிகிரி ரூல்லேயே நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சுட்டிங்கனால அதிலே தெரியும். இது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இங்கே ப்ரொடெக்டர் வச்சுட்டிங்கன்னா இது வந்து 180 டிகிரி ரூல் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இங்கே ஜம்ப் ஆகக்கூடாது. இது எல்லாமே 180 டிகிரியில் இருக்குது. நீங்கள் இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வரலாம், இல்லை இங்கே போகலாம், அப்படி போகலாம். இப்போது இங்கே எடுத்துகிட்டு 30 டிகிரியில், அதாவது இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இந்த இடத்துல எடுத்தோன்னா 30 டிகிரி ரூல் இப்படி கட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஒரு 45 நீங்கள் கொண்டு வரணும், பாதிக்கு பாதி. இது 90னா நீங்கள் 45 வைக்கலாம், இங்கே ஒரு 45 வைக்கலாம். நீங்கள் 30க்குள்ளே கட் பண்ணிங்கனாலே அந்த கட்டு வந்து ஈஸியாக தெரியும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து கன்ஃபியூஷனாக இருக்காரு, இல்லை ஆடியன்ஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டிகிரி ரூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஷாட்டை வந்து யூஸ் பண்ணலாம். 2 ஷாட் 3 ஷாட் இது எல்லாமே கான்வர்சேஷன் தான். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே 2 ஷாட் தான். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷாட்டு, ஸ்பெசிஃபிக் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் ஷாட் என்னென்னா மொத்தமாக அந்த வைட் ஆங்கிள் வச்சு எடுக்கிறீங்களா, மொத்தமாக தெரியுதுல ஒரு கஜன்னு இருக்குது, ஒரு மார்க்கெட்லாம் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே மாஸ்டர் ஷாட்டு. ஸ்பெசிஃபிக் ஷாட்னா அந்த கஜன்னு இருக்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க, அதுதான் ஸ்பெசிஃபிக் ஷாட். ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறீங்கன்னா அது பேர் ஸ்பெசிஃபிக் ஷாட்டு. மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா அந்த மாஸ்டர் ஷாட்டு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்னா இப்போ ஒரு கடையை மட்டும் எடுத்துருக்கீங்க, அந்த கடையில் ஒரு பெண்ணு இருக்குது, ஒரு கோல்டு ஏதோ இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக எடுக்கிறீங்களா, அதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு. இன்சர்ட் ஷாட்னா இப்போ நீங்கள் மாஸ்டர் ஷாட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு வேறு ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணுறீங்க, வேறு ஒரு நபர் நடந்து போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணுறீங்க வேறு ஒரு இடத்துல, டக்குன்னு மறுபடியும் நீங்கள் இதை காட்டுறீங்கன்னா அது இன்சர்ட் ஷாட்டு. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு இன்சர்ட் ஷாட்டு. இப்போ நான் லீனியராக ஸ்டோரி போகும்போது ஒரு விஷயத்தை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, அதான் இன்சர்ட் ஷாட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டர்ட்டி சிங்கிள் ஷாட்னா ஒரு நபர்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு நபரோட ஒரு ஷோல்டர் கீழே இருக்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டு தெரிஞ்சு அந்த நபர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இதாமே டர்ட்டி சிங்கிள் ஷாட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஷார்ட் தெரிஞ்சாலும் இந்த ஷார்ட் எல்லாமே கம்போஸ் பண்ணணும், கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே கம்போஸ் பண்ணணும். அது கம்போஸ் பண்ணுறதுக்கு ரூல் ஆஃப் தேர்ட்னு ஒரு விஷயம் தெரியணும். எப்படின்னா இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பரை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சுருவீங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கேமராவில் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் 3ஆக பிரிச்சுருவீங்க, அதான் ரூல் ஆஃப் தேர்டு. அதாவது நீங்கள் உருவாக்குற அந்த கேரக்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்டிக்கல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும், அதை நீங்கள் எப்படி கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கம்போசிஷன். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டான்லி குப்ரிக் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி குப்ரிக் பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லீடிங் லைன்ஸ் என்னென்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து எல்லாமே வந்து கனெக்ட் ஆகணும், அந்த மெயின் விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம், அது எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டான்லி குப்ரிக் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். அதனால் ஸ்டான்லி குப்ரிக் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் தேர்ட் விஷயமும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்டான்லி குப்ரிக் எப்படி ஒரு ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம். இதில் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தீங்க. அதாவது இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னா இந்த விரல் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதான் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, பின்னாடி இருக்கலாம் தெரியாமல் மாறியதில்லை. ஸோ அதான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரியணும்னு நினச்சிக்கலாம். மேபி எனக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு நபரும் தெரியணும் பேக்ரவுண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டுனா இதான். ஸோ பின்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இப்போ பின்னாடி இருக்கிறது பார்க்குறீங்க, கையை வச்சுட்டிங்கன்னா இந்த கை வந்து உங்களுக்கு பிளராக இருக்கும், பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. இதுக்கு பேர் வந்து ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, ரேக் ஃபோக்கஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டுனா இதான், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கல் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த சிமெட்ரிக்கல் ஷாட் என்னன்னா, ட்ரெயின் தண்டவாளத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவில் இருந்து எடுக்கிறீங்க, அழகாக கேப்சர் பண்ணுறீங்கன்னா இப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ அதான் சிமெட்ரிக்கல் ஷாட்டு. இது பெர்ஸ்பெக்டிவ் வியூ மாதிரியும் கூட இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் ஷாட் கூட அது சேம் தான். ட்ரெயின் இப்படியே போய் ஒரே இடத்துல போய் கனெக்ட் ஆகும். ஒரு லீடிங் பாயிண்ட்ஸ் மாதிரி நடுவில் இருக்க பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகலாம். ஸோ ரூல் ஆஃப் தேர்டில் இந்த 3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை லாஸ்ட் பாயிண்ட்டில், இப்போ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் நிற்க வச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 பாயிண்ட் வந்து காலியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அந்த கதாபாத்திரத்தை. இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு கதாபாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கதாபாத்திரம் ரைட்டில் இருக்க பகுதியெலாம் 2 பகுதி காலியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ரூல் ஆஃப் தேர்ட். நீங்கள் மேபி இங்கே இந்த ஓரத்தில் வச்சுட்டு இந்த பகுதி காலியாக விட்டுட்டு இந்த நம்பர் இப்படி பார்க்குற மாதிரி வைக்கலாம். அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 2 சைட்லேயே வேணால் நடுவில் தான் வச்சு எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடுவில் வச்சு கூட எடுக்கலாம். நடுவில் வச்சு எடுத்தால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேப்சர் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஆக்டரை சூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க.